ரெட்மிலேருந்து நோட் 13 ப்ரோ மற்றும் நோட் 13 ப்ரோ ப்ளஸ் கூடயே சேர்த்து வந்து ரெட்மியோட நோட் 13 5G அப்படிங்கிற இன்னொரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க ரெட்மி நிறுவனம். மேலும் இந்த 3 ஃபோனும் வந்து ஜனவரி 4ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ரெட்மியோட நோட் 13 ப்ரோ மற்றும் நோட் 13 ப்ரோ ப்ளஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து ஒரு 6.67 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 60, 90 மற்றும் 120 அப்படிங்கிற மாதிரி 3 விதமான ரெஃப்ரெஷ் ரேட்ல வந்து இதோட டிஸ்ப்ளே இயங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ப்ளேக்கு 1000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுபோ 1920 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வந்து லோ லைட்ல வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் கண்ணு கெடாதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 10 பிட் கலர் டெப்த் சப்போர்ட்டும் இருக்கு. அதுபோக கார்னிங் கிளாஸோட 5 சப்போர்ட்டும் இந்த டிஸ்ப்ளேக்கு தராங்க. இது போக இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளே தராங்க. மேலும் இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இன் டிஸ்ப்ளே கொடுக்கல, அதுக்கு பதிலாக சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதாவது பவர் பட்டன்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்ப்ளே ஒரு தரமான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பரான டிஸ்ப்ளே வருது. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 2.4 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசஸர் வந்து 71 ரேங்க் வருது, சி கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது, மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம். ஓரளவு வந்து நமக்கு வந்து மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் வந்து விளையாட முடியும். ஸோ ரொம்ப ஹெவியான கேம்ஸ் போகும்போது அல்லது வந்து கொஞ்சம் ஹெவியான இன்டென்சிவான கேம்ஸ் விளையாடும்போது அதுக்கு செட் ஆகாது. மற்றபடி டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அதுபடி பார்க்கும்போது 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வரும்போது என்ன கான்ஃபிகரேஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் தராங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து MIUI 14 இன்டர்ஃபேஸில் Android 13 OSல ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 100 மெம்பர்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு 1/1.67 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.7 ஆப்பர்ச்சர்ல தராங்க. ரெண்டாவது கணக்கு காட்டுறதுக்காக ஒரு 2 மெம்பர்ஸ்க்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ரெண்டாவது கேமரா வந்து வேற ஒரு அல்ட்ராவைட் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மொதல் கேமரா போதும், ரெண்டாவது கேமரா சும்மா கணக்காக கொடுத்துருக்காங்க. மொதல் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெம்பர்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 173.5 கிராம் வருது. இது போக IP54க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5Gக்கான SNSC சப்போர்ட் இருக்கு. இது போக டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB டைப் சி போர்ட் தராங்க. இந்த ரெட்மியோட நோட் 13 5G வந்து ஒயிட், பிளாக், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக அதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் லான்ச் பண்ண பிரைசிங் வச்சு பார்க்கும்போது இந்த பேசிக் வேரியன்ட், அதாவது நமக்கு வந்து 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 14,000 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து லான்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 15,000 கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வச்சு ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த பிரைசிங் கொண்டு வராங்க அப்படிங்கிறத. ஸோ இது கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு காம்படேட்டிவான பிரைஸ் கொண்டு வரும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல சேலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட நோட் 13 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.